ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு வந்து சூரியன் ஆக்டிவா இருந்தா அவங்க வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம். ஆனா சூரியன் வந்து இங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்யலாம்? சூரியன் வந்து பலகீனமாக ஆயிருச்சுன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய பலகீனம் எந்த கண்டிஷனில் அது இருக்குங்கிறத ம். பார்க்கணும். எந்த கிரகம் பார்த்துருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீசம். அவர் என்ன சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் பிரகாசமே இல்லை. துலா லக்னத்துக்காரர் லக்னத்தில் சூரியன் நீசம். மற்ற கிரகங்களும் கொஞ்சம் பாதிப்பில் இருக்குது அந்த ஜாதகம். நான் ஜெயிக்கணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிறார். சரி, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அது சித்திர நட்சத்திரத்தில் இருக்குது. ஜெகதீஸ்வரர். ம். ஜெகதீஸ்வரர் எல்லாத்துக்கும் ஜாய்மலை வந்துடாது. செவ்வாய் முறை ஜாய்மலையா அப்படி கிடையாது. ஜெகதீஸ்வரர் இந்த கோயில் போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பிரகாச ஈஸ்வரர் இந்த கோயில் போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, பிரச்சனை சால்வ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும், பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சூரியன் நின்ற வீடு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வானவில் வீடு. அந்த வீடு வானவில் வீடு. ஸோ என்ன செய்யுங்கன்னா அந்த வானவிலுடைய சிம்பல் வீட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் தொழில் நடத்தக்கூடிய இடத்துல அதை வச்சுக்கோங்க. வானவில் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கோங்க. வானவில் எப்பெல்லாம் கிடைக்குமோ பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு வீட்டில் மினி ப்ரொஜெக்டர் வச்சு வானவில் பாருங்கள். அதில் நிறையா வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். அதை பார்க்க பார்க்க உங்களுடைய லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சூழ்நிலை மாறுச்சு.